Hi guys, welcome to Muppadai Defense Academy. CRPF Tradesman-க்கான ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் பேச்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே டேரக்டில் வந்து படிக்கணும் இல்லை ஆன்லைனில் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க அதில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான புக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் யூஸ் பண்ணி புக்ஸ் வாங்கிக்கிங்க. தேங்க்யூ. வணக்கம், வெல்கம் டு முப்படை கோச் காளி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் முக்கியமாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல். எஸ்எஸ்சி ஜிடி ஃபிசிக்கல் என்ன அப்படின்னா 5000 மீட்டர் 5 கிலோமீட்டர் வந்து 24 நிமிஷத்தில் முடிக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலை கம்பேர் பண்ணும்போது, யூனிஃபார்ம் சர்வீஸ் ஃபிசிக்கலை கம்பேர் பண்ணும்போது இது பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரே ஈவெண்ட் மட்டும் தான். ஸோ அதனால் பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கான 5000 மீட்டரை தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் பார்க்க போகிறோம், லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ரோட்டில் தான் உங்களுக்கு எப்படி அங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ரோடில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, கிரவுண்டில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இவங்களுக்கும் இங்கே முப்படையில் ரோட்டில் தான் வீக்லி டெஸ்ட் வந்து வீக்லி டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டை நாங்கள் அங்கே எப்படி நடத்துகிறாங்களோ ஸோ அதே பேஸில் தான் நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம். ரோட்டில் தான் அதே 24 மினிட்ஸு 5000 மீட்டர் தான். இப்போது எல்லாமே ரெடியாக இருக்காங்க. டெஸ்ட் எப்படி நடக்க சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக ரெடியாப்பா? ரெடியா? குட். யாருக்கு பயமாக இருக்குது? நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த பதட்டம் பயம் அப்படின்ற விஷயம் மட்டுமே நம்மளோட பர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ஃபஸ்ட்டு விஷயம், ஓகேவா? பதட்டம் பயந்தாவே அதுவே நம்மளை பர்ஃபார்மன்ஸை குறைச்சிடும். ஃபஸ்ட்டு அடுத்தவனை பார்த்து பயந்துட்டாவே நம்ம பாதி தோற்றுருவோம். உண்மையான விஷயம் அதுதான். சில பேர் நல்லா காஸ்டியூம்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாமே சூப்பராக போட்டிருப்பாங்க, நல்ல ஷூ சூப்பராக நல்ல ஒரு காஸ்ட்லியான ஷூ எல்லாம் போட்டு வந்து பக்கத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ டிஃப்ரெண்ட்டாக, பெரிய ஆள் போடுவோம், சூப்பராக ஓடுவோம் போலான்ட்டு. ஆனால் ஒன்றுமே இருக்காது விஷயம் உள்ளாங்க. பின்னாடி ஓடி நிற்பான். ஓகேவா? திறமைக்கு மட்டும் தான் மதிப்பீங்க, புரியுதுங்களா? அதை மட்டும் புரிஞ்சுங்க. திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு. அதனால் அது இதுன்ட்டு யாரை பார்த்தும் பயப்படாத. அங்கேயும் யார் வேணா நிற்கலாம், உன் பக்கத்தில் யார் வேணா நிற்கலாம், என்ன வேணா பண்ணலாம். யார் என்ன வேணா பண்ணிட்டோம், நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், நான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னோடய ஃபுல் எஃபர்ட்டாக இங்கே போட போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி மற்றதான் யோசிக்காதீங்க. ஓகே? என்னோட எட்ஜ் எவ்வளோ அதை ஃபுல்லாக இங்கே கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். அதை மட்டும் யோசிச்சாவே போதும், கண்டிப்பாக பண்ணிடலாம். அதனால் மற்றவங்கள பார்த்து யாரை பார்த்தும் போய்டாதீங்க. நல்லா ஓடுவோம், ஐயோ நல்லா ஓடிடுவான், நம்ம முன்னாடி ஓடிடுவான், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு இங்கே. அதனால் உங்களோட திறமையை வெளிக்காட்டுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். கான்ஃபிடண்ட்டாக பண்ணால் கண்டிப்பாக பண்ணிடலாம். சரிங்களா? இறங்கிட்டோம் ஓடுறேன்னு சொன்னால் நான் ஓடுவேன். சரியா? என்ன மிஞ்சத்துக்கு ஆள் நான் ஓடுவேன், என்னால் முடிஞ்சால் பிடிச்சிப்பார் அப்படின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இருக்கணும். அதை வந்து ஆணவம் சொல்கிறதில்ல, அது ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் முன்னாடி ஓடுவேன்னு சொல்லிட்டு. உன்னை விட கண்டிப்பாக முன்னாடி ஓடுவேன் அப்படின்றோட நம்பிக்கை இருக்குது. உன்னை முன்னாடி விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற விஷயந்தான். சரிங்களா? அதனால் கான்ஃபிடெண்ட்டாக ஓடுங்க. கடைசி வரைக்குமே கான்ஃபிடென்ட் விட்டாதீங்க, நம்பிக்கையாக ஓடுங்க. லாஸ்ட் வீக்கை விட கண்டிப்பாக இந்த வாரம் நம்பிக்கை குறைக்கலாம். சரி, இந்த வாரம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? குறைக்கலாம்ல? அத்லெட்ஸ் ஆன் யுவர் மார்க். ரிலாக்ஸாக ஓடலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஸ்பீட் எடுத்துடாதீங்க. ரிலாக்ஸாக 5000 மீட்டர் இது. டைம் March!
சூப்பர்ப்பா 11 minutes. நல்ல ரேஸ்ரா தம்பி, ஓடலாம் பாருடா, சூப்பராக வர்றா பாரு. 11:20, 11:23. 11:57, 11:57, ஃபர்ஸ்ட் ஹாஃப் 11:57 ஓடி இருக்க பாரு. ஸ்பீட் கம்மி பண்ணாத, ரேஸ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓடு. என்னோட ஸ்கூட்டி வருது. பார்த்து திரும்புங்க. 12:10, 12:13. நல்ல ரேஸ் தான் பாரு, ஓடலாம் பாரு. அங்கே ஸ்பீட் கம்மி பண்ணாத, எங்கே நிற்காம ஓடலாம் பாரு. 12:23. நல்ல ரேஸ் தான். 12:23. எங்கேயுமே நிற்காம ஓடு பாரு. ஓகே சார், நம்ம போகலாம். 12:54, 12:54 வந்துட்டேன். சொல்லுங்க. 30 minutes. வந்ததோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாதி முடிச்சு இன்னும் பாதி தான். கொஞ்சம் 14:25, 14:25. 14:35. ஃப்ரெண்டில் பாதி பிடிச்சி வா. ஸ்டார்டிங் பண்ணுறதோட ஃபினிஷிங் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்லோ பண்ணாத, ஸ்லோவாகிற மாதிரி தெரியுது எனக்கு. கொஞ்சம் காலை தூக்கி வச்சு ஓடிவா. சரி, நல்லா தான் ஓடி வர, கொஞ்சம் காலை தூக்கி வச்சு ஓடிவா. டைம் கூட வந்துடலாம் பாருப்பா. முடிவா இதே கஸ்டமர் மெயின்டைன் கூட டைமிங் வந்துடலாமா? சூப்பராக ஓடுறவா, அந்த டைமிங் முடிச்சிடலாமா? 55, 45 நல்ல டைமிங் தான். நல்லா ஓடி வருவா, சூப்பராக ஓடி வரேன். ரேஸ்கிட்ட ஓடிவா. இதை கிட்ட வர வர கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடி வரணும். ஸ்டார்டிங்கோட ஃபினிஷிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சரியா? சூப்பராக ஓடுறேன். ரேஸ் மெயின்டைன் பண்ண எங்கேயுமே நிற்காது. நல்லா ஃபினிஷிங் கொண்டு போயிடலாம். சூப்பராக வரவா. ஃபாஸ்ட்டாக ஓடிவா, இன்னும் கொஞ்சமா. சூப்பராக வர தம்பி. இதே மெயின்டைன் பண்ணாங்க லாஸ்ட் வரைக்கும். சூப்பராக வர பாரு. 7:50, 50. ஸ்லோ பண்ணாரா தம்பி. $22.47, 22.47. Last 1 meter. Oh, fast out, fast out. Come on. Varla, varla, நல்ல டைம் ஓடியா. Come on. வேணா. 25. பரவாயில்ல, நல்ல ரேஸ் தான். எவ்வளோ ஒன்று போனோம்? 27, 28. டேய் சூப்பர். 3 நிமிஷம் குறைச்சிருக்கே, வெரி குட். 3 மினிட்ஸ் குறைஞ்சிச்சா? குட். அடுத்த வாரம் குறைச்சிடலாம். அப்படி
பாஸ் ஓடியா பாருங்க பாஸ் ஓடியா 26 கரெக்டா குட் சூப்பர் வா 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 கொஞ்சம் பாஸ் பண்ணு வா 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 கொஞ்சம் பாஸ் பண்ணு ஓடி ஓடி போடா போடலாம் நம்ம ரெட் ஷர்ட் பாஸ் ஓடியா லாஸ்ட் 50 தான் வெரி குட் வா வா கம்ப்ளீட் பண்ணு 26:43 வா பாஸ் ஓடா ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரேஸ் ஓடு பாருங்க வா 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 பாஸ் ஓடு புடி 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 நல்லா வர பாரு பாஸ் வா புடிடா ஆடாடா வா ஸ்பிட்டடா ஸ்பிட்டடா வா பாஸ் ஓடு அங்க உடாடா 27 10 தம்பி முன்னாடி 27 10 27 11 வா 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 ஃபாஸ்டா ஓடியா ரொம்ப ஸ்லோ ஃபினிஷிங் ஸ்லோ ஓடி வருவே கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடி வரலாம் வா வா கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடியா கம்ப்ளீட் பண்ணு 27:38 ஃபாஸ்டா 27:40 வா ஃபாஸ்டா ஓடியா நீ வந்து பாத்து நேரா பாத்து ஓடுவா 50 மீட்டர் ஓடல பார் வெரி குட் 27:57 அவ்வளோ தூரம் ஓடியாச்சு வெரி குட் சூப்பர் சூப்பர் வா 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 தம்பி பிளாக் டி-ஷர்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணு ரொம்ப ஸ்லோவா பார் ட்ரை பண்ணு வா டவுன் டவுன் ஓடியா அழுத்திட்டு ஒரே ஒரு அழுத்து வா வெரி குட் வெரி குட் 28:30 கொஞ்சம் பாஸ் பண்ணு ஓடியா லாஸ்ட் 2 மினிட் தான் ஓடியா கொஞ்சம் பாஸ் பண்ணலாம் நீங்க பாத்துக்கிட்டே ரிலாக்ஸ் வாட்ச் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரவீன்குமார். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்மி தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதில் ஃபிசிக்கலில் விட்டாங்க இந்த செலெக்ஷனில். அடுத்தது ஏதோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னும் போது எஸ்எஸ்சி வந்தது. சரி ஓரளவுக்கு படிச்சுட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணேன். 38 மார்க் வச்சுருக்கேன் அதில். ஓகே பரவாயில்ல வந்து ஒரு ஆர்கோஸ் நார்மலைசேஷன்லாம் பண்ணான்ட்டு அடுத்த கட்டமாக இது ஃபிசிக்கல் இருக்குது. 5 கிலோமீட்டர் ரன்னிங் இருக்குது. சரி வீட்டில் இருந்தால் ஓட முடியுது, கண்டிப்பாக மைண்ட் டைவர்ட் ஆகும். அதனால் முப்படி கோச்சிங் ட்ரைனிங் சென்டரில் வந்தேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்டில் தான் இருந்தேன். நான் வந்து 2 மாதம் ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிரவுண்டில் தான் இது பண்ணுவேன். ஃபஸ்ட்டு டைமிங் வந்து 28 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணுது. அடுத்து ரோட் ரேஸ் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து 47 செகண்டு. இப்போது 23 57 செகண்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ரிசல்ட் வரல. அதுக்கு முன்னாடி டைமிங் வச்சுட்டேன். ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இந்த வாட்டி போயிடலான்ட்டு. காலையில் 5 மணிக்கு ரோல் கால் இருக்கும். அது முடிச்சுட்டு வந்து 5:30 ரவுண்டு இருக்கும். 5:30 8 மணி வரைக்கும் ஒர்க் அவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வார்ம் அப்பு, அடுத்து 5 ரவுண்டு வார்ம் அப் போவேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரவுண்டு இருக்கும். திங்கக்கிழமை டெய்லியும் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஏபிசிடி ஒர்க் அவுட்டு, எண்டூரன்ஸு, ஒரு 45 நிமிஷம் கண்டினியூவாக வர மாதிரி அந்த மாதிரி எண்டூரன்ஸாக இருக்கும். இங்கே இருக்க கோச்சிங்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருப்பாங்க. நல்ல கைட் பண்ணுவாங்க. அவங்க தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன தான் நம்ம சொன்னாலும் நம்ம கான்ஃபிடன்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போட்டால் தான் நம்ம டைமிங் வரும். அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நல்ல கோச்சிங் நல்லாயிருக்கும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 100% ஏற்பதாங்க. ஓகே தேங்க்ஸ். seconds sir. இந்த 27:11 seconds. சூப்பர் வெரி குட். 1 நிமிஷம் செட்டில் ஒரு நிமிஷம் போச்சா கூட போதும். அது எவ்வளோ நீங்கள் 28.5 பரவாயில்ல வெரி குட். 27:48 சார். 55:2
25 to 27 25 வெரி குட் சூப்பர் நல்ல டைம் ஒரு நிமிஷம் தான் கையில் வச்சிடலாம் போனது 30 சார் இது 20 சூப்பர் நெக்ஸ்ட் first time sir. எவ்வளோ 24 கரெக்டாக வெரி குட் சூப்பர் அடுத்து சார் லாஸ்ட் டைம் 28:52 சார் இந்த வாட்டி வந்து 27:40 ஓ வெரி குட் பரவாயில்ல ஒரு நிமிஷம் கையில் வெரி குட் 27 26 வெரி குட் பரவாயில்ல ஒரு நிமிஷம் Sir, this is first time 30 sir. 30 சூப்பர் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் சார் 27:10 சார் 27 குட் அடுத்து இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா 27 அடுத்து 30 ஸோ லாஸ்ட் வீக் 27:40. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் சரிங்களா நல்ல டைம் சார் ஓகே நல்லா 30க்கு மேலே எவ்வளோ நீங்கள் வந்து புதுசில் 32 சார் இப்போ 27 நல்ல டைம் 32 27 வெரி குட் சார் கொஞ்சமாக 27 இன்னும் எவ்வளோ கிட்ட இருக்குது பக்கம் 3 மினிட்ஸ் தான் இருக்குது ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேவா இப்போ ஒரு செட் ஆயிடுச்சு நீ ஓட ஆரம்பிச்சிட்டேன் நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டேன் பார்க்கும்போது தெரியுது சூப்பராக ஓட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஈஸியாக ஓட ஆரம்பிச்சிடலாம் இப்போ செட் ஆயிடுச்சு இப்போது நீங்கள் வந்து இதில் நம்ம ஒரு 3 வீக்ஸ் மேலே ஒர்க் அவுட் பண்ணிருக்கோமா இப்போ செட் ஆயிடுச்சு இப்போ நம்மளை எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓரளவுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க் அவுட்டை ஓரளவுக்கு கொஞ்சமாக லாஸ்ட் வீக்கோட கொஞ்சம் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக இந்த லாஸ்ட் வீக்கோட இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒர்க் அவுட் சரிங்களா இந்த வாரம் டைமிங்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா வரும் சரிங்களா கொஞ்சமாக வர ஒரு டைமிங் டார்கெட் வச்சுங்க டார்கெட் வைக்காமல் எதையும் மூவ் பண்ணாமல் சும்மா கூட்டுத்தனமாக நானும் ஓடுறேன் டைமிங் கிளியர் பண்ணணும் 24 கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நான் 28 ஓடுறேன் திடீர்னு நான் 24 கிளியர் பண்ணால் அது சந்தேகமானா ஒன்று ஹார்ட் ஒர்க்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்கணும் இருந்தால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லைன்ற பொறுத்து 28 ஓடுறேன்னா ஓகே இந்த வாரம் 26 அடுத்த வாரம் 25 அதுக்கு அடுத்த வாரம் 23 24 இன்னொன்று இப்படி போகும்போது நமக்கு லோடும் அதிகமாக தெரியாது நம்ம ரிலாக்ஸாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் புரியல அதனால் வீக்லி உங்களுக்கு நான் பிளான் பண்ணுங்கள் இவ்வளோ டார்கெட் நான் ஓட போகிறேன் இந்த டைமிங் நான் ஓட போகிறேன் இந்த வாரத்தில் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் வீக் ஸ்டார்டிங்லேயே பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா அப்போது என்ன ஆகுனா இந்த வாரம் யோசிக்க தோணும் சும்மா எப்படின்னா ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணும்போதே இந்த வாரம் வந்து ரெண்டு நிமிஷம் போட்டு வருமே அப்போ ஒர்க் அவுட் ஸ்கிப் பண்ணால் எப்படி நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிப்பாக உறுத்தும் அதுக்காகச்சும் பண்ண தோணும் அதனால தான் வீக் ஸ்டார்டிங்லேயே போட சொல்கிறேன் இன்றைக்கே போடு இன்றைக்கி போயிட்டு அடுத்த வாரத்துக்கு டைம் என்ன ஓட போகிறேன் உன்னோட பிளான் என்ன அது இந்த வாரமே போட்டு பிளானை அப்போது அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் ஓகேங்களா பெஸ்ட் ரெஸ்ட் எடுங்க